இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே, மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா, நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே, சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே, பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா, எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த நாகமணிய யாருக்கும் தெரியாம நீ உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருக்கியா? எந்த வழியிலயும் நீ அந்த வீட்டுக்குள்ள நுழையாத மாதிரி திக்பந்தனை போட்டிருக்காங்க அமிர்தா. சித்தி, என் எதிரி முன்னாடி நான் தோக்கணுமா? இல்ல, வீட்டுக்கிட்ட வந்தது நீங்க. நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன மயூரி, யாருக்காகவோ காத்திருக்கிற மாதிரி இருக்கு. எங்க போயிருந்த? அது அது வந்து, ஐயோ சரியா மாட்டிக்கிட்டேன்னு. எதையாவது சொல்லி இவ்வளவு சமாளிச்சாகணுமே. உன்னை தாண்டா கேக்குறேன், எங்க போயிருந்த? அது வாசல்ல என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அதான் ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவங்கிட்ட பேசிட்டு வரலான்னு போயிருந்தேன். ஓஹோ, ஃப்ரெண்டுனா யாரு? கிளாஸ்மேட்டா? இல்ல இல்ல இல்ல, நான் ஜிம்முக்கு போறேன்ல, அங்க ஃப்ரெண்டு. அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டுருக்கலாமே. அது ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தா மயூரி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூப்பிடுறேன், ஓகேவா? சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? எப்படிடா உன்னால இப்படி போய் சொல்ல முடியுது? கண்டுபிடிச்சிட்டா, வெளியில வந்தது அமிர்தான்னு கண்டுபிடிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என் 2 கண்ணால பார்த்தேன். நீ வெளியில ஓடி போனதும், அந்த அழகிய அமிர்தா உனக்காக வெளியில காத்துட்டு இருந்ததும், நீ பல்ல இழிச்சிட்டு அவ கூட போய் பேசிட்டு இருந்ததையும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதான் பார்த்துட்டல, அப்ப டைரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு ஒரு சீன் போடணும்? நீ டைரக்டா என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல, ஏன் போய் சொன்ன? இல்ல, அவங்களும் எங்க அப்பாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் இல்லையா? ஏதோ ஆபீஸ் விஷயமா வந்திருந்தாங்களாம், அப்படியே ஃபைலை கொடுத்துட்டு போனாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஓ, எங்க ஃபைல காட்டு பாப்போம். அது வரும்போது வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அப்படின்னா அப்படியே கிளம்பி போக வேண்டியது தானே? எதுக்கு உன்கிட்ட அவ்வளவு நேரம் பேச்சு? யாடா கூடமா மாட்டிக்கிட்டேன்னு. எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது அர்ஜுன். நீ லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் கண்ட கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்தா? மயூரி, அவங்க ஒன்னும் கண்ட பொண்ணு இல்ல, அமிர்தா. டேம் இட், எனக்கு அவ கண்டவதான். உனக்கு நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன், ஒழுங்கா இந்த மயூரி கூட அனுசரிச்சு வாழப்பாரு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ கண்டவ கூட பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்த, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்தினேன்னா உனக்கு நல்லது. அப்படி இல்லனா என்ன பண்ணுவேன்? நானும் அப்புறம் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அமைதியா இருக்கேன்னு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க. நமக்கு நடந்திருக்கிறது என்கேஜ்மெண்ட் மட்டும்தான். இப்பவே நீ என்ன ஒரு அடிமையை பாக்குற மாதிரி பாக்குற? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. அர்ஜுன், என்ன தேவையில்லாம கிளறாத, அது நல்லா இருக்காது. ஏன் அர்ஜுன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எவ்வளவு இருந்தாலும் சரி. ஏன் அர்ஜுனை நெருங்கினா நான் சாம்பல் ஆக்கிடுவேன். மயூரே, ஓ, உனக்கு நல்ல விதமா சொன்னா புரியாதுல?
என்ன பண்றேன் பாரு. என்ன இது? என்னாச்சு மயூரி? டே அர்ஜுன், என்னடா கலட்டா இது? மயூரி என்னமாச்சு? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. தப்பி தவறி இந்த கல்யாணம் நடக்கல, இந்த வீட்ல இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மயூரி பேச்சு மாற மாட்டா, அவ பிடிவாதமும் போகாது. ஐயோ, என்னம்மா அது? இப்படி பேசிட்டு போறா இவ? அப்படி என்னாச்சு இப்போ? குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறானே உன் தம்பி, அவனையே கேளு. என்னடா என்னாச்சு? அவையே கோவமா பேசிட்டு உள்ள போறா? அர்ஜுன், உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லேன்டா. என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? மயூரியே அவ்வளவு கோவமா உள்ள போறா? வாயை திறந்து சொல்லேன்டா. இப்படி மௌனமா இருந்தா நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அர்ஜுன், அம்மா பாட்டி எல்லாம் கேக்குறாங்கல்ல, அப்படி என்ன பிரச்சனை சொல்லேன்டா. அத்தை, முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், அப்புறம் என்னன்னு விசாரிக்கலாம். நீங்க அமைதியா இருங்க அத்தை. எங்க அர்ஜுன் மயூரி கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போற காலம் வந்தாச்சு. அமிர்தா, என்னம்மா இவ்வளவு கோவமா இருக்க? போன காரியம் முடிஞ்சதா? இல்ல குருவே, அது முடியல. இப்போ உனக்கு கஷ்ட காலம் நடந்துகிட்டு இருக்குமா? சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிரா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எந்த காரியமும் நடக்காது. நீ இப்ப தனிமரமா நிக்கிற. ஏற்கனவே எல்லாத்தையும் விதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னால மட்டும் எப்படியம்மா உனக்கு உதவி செய்ய முடியும் சொல்லு? இல்ல குருவே, எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம். என் லட்சியத்தை என்னாலேயே அடைஞ்சுக்க முடியும். ஆனா எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் நிச்சயம் வேணும். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும் குழந்தை. உங்க ஆசை மட்டும் இல்ல பாட்டிமா, ஏன் ஆசையும் நிறைவேற காலம் வந்துருச்சு. உங்களுக்கு ஆசை நிறைவேற காலம் எனக்கு சாவு மணி அடிக்கிற மாதிரியே இருக்கு. அது இருக்கட்டும், இனிமே என்ன பண்ணலான்னு இருக்கம்மா நீ? ஹேமா, காஃபி. இதோ கொண்டு வரேன். அந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகணும்னு நினைக்கிறேன் குருவே. அது எப்படிமா முடியும்? முடியும். நான் அந்த வீட்டு மருமகளாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் குருதேவா. ஐயோ, இது என்ன அபசகுணம்?
அர்ஜுன் அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன் என்னாச்சு என்னப்பாச்சு அர்ஜுன், என்னாச்சுடா? அர்ஜுன், ஐயோ மயூரி மயூரி, சீக்கிரம் கொண்டு வா. அர்ஜுன் அர்ஜுன், என்னாச்சுடா? அர்ஜுன், என்னாச்சுடா? அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சு? கண்ணு திறப்பா. அர்ஜுன், அர்ஜுன் எந்திரி அர்ஜுன் உட்காருப்பா. அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சுப்பா? என்னன்னு எனக்கே தெரியலப்பா. ஒரு மாதிரி தலை சுத்துச்சு, கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு, யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ கடவுளே, விளக்கு திடீர்னு அணைஞ்சு போச்சு. இது என்ன பசகணும்? ஆமா அத்தை, நான் கிச்சன்ல காஃபி போடும்போது பால் பாத்திரம் கை நடுவே விழுந்துருச்சு அத்தை. அதுவும் அபசகுணம் தானே. ஐயோ ஈஸ்வரா, நம்ம வீட்ல என்ன நடக்குது? பாட்டி, தேவையில்லாம ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தி டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். ஆமா பாட்டி, நேத்து ராத்திரி அர்ஜுன் சாப்பிடாம அப்படியே தூங்கிட்டான். அதான் பசி மயக்கத்தில் அப்படியே தலை சுத்தி விழுந்திருக்கான். அவ்வளவுதான், நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. மயூரி, நீ போய் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா. அர்ஜுன், உன் ஆரோக்கியத்தை நீ தான் பாத்துக்கணும், புரியுதா உனக்கு? சரிப்பா. ஜூஸ் ஆன் ஜூஸ், இவன் பண்ண காரியத்துக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிடலாம் போல இருக்கு. கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எப்படி தண்ணி காட்டுறேன்னு பாருங்க. மயூரி, அந்த ஜூஸை கொடு. அர்ஜுன், இந்த ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா கூல், எனக்கு எதுவும் ஆகலமா, நீங்க பயப்படாதீங்க. இங்க பாரு, நேத்து ராத்திரி நீ சாப்பிடவே இல்ல. அடம் பிடிக்காம பேசாம குடி. இந்த குடி. கொஞ்சம் குடிப்பா, குடி. எங்கேயோ ஏதோ சரியில்லை. என்ன நடக்குது? ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயிற்றுல தான் அடிச்சதில்ல, உழைப்ப நம்பி பிறந்து இருக்கிறேன். ஓஹோ, வந்துட்டான இவன் சகுனி. இவனை ஒரு வழி பண்ணணும். என்னையா அது? யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கு. கழுத்து ஏன் இவ்வளவு இறுக்கமா இருக்கு? என்னாச்சு எனக்கு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீயா மாயாவி? நீ ஒரு மாயாவி. என்ன பார்த்தா இவ்வளவு பயமும் நடுக்கமும் இருந்தும் கூட என்ன வம்பு கிழக்கிற பத்தியா? ஏதோ போனா போது பாவோன்னு விட்டு வச்சா எல்லைய தாண்டுற. நீ செய்யற இந்த கீழ்த்தனமான வேலைக்கு நான் என்னைக்கு உன்னை சாகடிச்சிருக்கணும். ஆனா நான் இந்த வீட்டு உப்பத்தன் இருக்கேன். இந்த வீட்டுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக எதுவும் செய்யாம உன்னை சும்மா விடுறேன். அதுக்குன்னு அதை என்னோட பலவீனம் நினைச்சினா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல எவனும் இருக்க முடியாது. ஒழுங்கா உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்தீனா சரி. அதை விட்டுட்டு என் வாழை பிடிக்க முயற்சி பண்ண, தெரியும்ல, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அப்பா அம்மா விஷயத்துல தலையிட நினைக்காதீங்க. அப்பாவையும் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த சொத்தை அபகரிக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டீங்க, இந்த நாகராணியோட மொத்த சுயரூபத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்துரும். ஜாக்கிரதை. இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே வாயை முடிக்கிட்டு இருந்துரு. இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட கொன்னுடுவேன். விட்டுருமா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. ஐயோ,
அர்ஜுன் அர்ஜுன் எழுந்துறீங்க, இங்க பாருங்க. காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? இது கனவு இல்ல அர்ஜுன், இங்க பாருங்க. நான் தான் அமிர்தா வந்திருக்கேன். அமிர்தா நீங்களா? இது என்ன கனவா இல்ல நிஜமா? நிஜம்தான். அமிர்தா நீங்க எப்படி இங்க? ஆமா நான் தான். மெதுவா. அமிர்தா நீங்க எப்படி இங்க? ஆமா நான் தான். மெதுவா பேசுங்க. அதல்லங்க, நீங்க பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துட்டீங்க. வீட்ல இருக்கிறவங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா நீங்க உடனே போயிடுங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், இங்கே இருங்க. ஐயோ, இருந்தாலும் பயப்படாதீங்க, யாரும் என்ன பார்க்கல. டென்ஷன் ஆகாதீங்க. அது சரி, நேத்து என்னடான்னா இஞ்சி தின்ன குரங்க மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு காலையிலேயே தரிசிக்க பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. மன்னிச்சிருங்க, நேத்து எனக்கு மனசு சரியில்லை. ஓஹோ, பரவாயில்ல விடுங்க. எப்ப சொல்றீங்கிறத விட சில நேரத்துல என்ன சொல்றீங்கிறது தான் முக்கியங்க. என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து நேத்து நீங்க என்கிட்ட ஏதோ சொன்னீங்கல்ல. நான் நிறைய சொல்லியிருப்பேனே, அதுல எதுன்னு நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அது எல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன? ஆமாங்க அர்ஜுன், இவ்வளோ நாள் உங்க காதல நான் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. உங்களை ரொம்பவே வேதனைப்படுத்தியிருக்கேன். உங்களை அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எல்லாத்தையும் விட நீங்க ரொம்ப நல்லவர். இவ்வளோ நல்ல பையனை இழக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எங்க காலையிலேயே காலை வராதிங்க. அன்னைக்கு இல்லாதது இன்னைக்கு எதுக்குங்க? சும்மா ஆசையை காட்டிட்டு அவமானப்படுத்த மாட்டீங்கல்ல? இல்லைங்க அர்ஜுன், நான் என்ன இழந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க அமிர்தாவை ஏத்துக்கோங்களேன். இனி யாருக்காகவும் உங்களை விட்டு விலகி போக நான் தயாரா இல்ல. என்னுடைய வாழ்க்கையோட அமுதங்க நீங்க. உங்களை இழந்துட்டா என்ன நானே இழந்துட்ட மாதிரிங்க. இதெல்லாம் கனவா? அதிகாலையில யாரோ அல்வா கொடுத்த மாதிரியே இருக்கே. அமிர்தா தானா என்ன தேடி வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது நடக்கிற காரியமா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது? கண்ணத்துல வேற அடிச்சுக்கிட்டான்ல, நிஜமா கனவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏங்க அமிர்தா, என்னங்க உங்க திருவிளையாடல்?
நிம்மதியா தூங்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியல. என்னங்க நீங்க? மொத்தத்துல முழு பைத்தியமாவே ஆயிட்டேன். இந்த கன்ஃபியூஷனை யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கனவுக்கு என்னதான் அர்த்தம்? ஏன் முடியாது? மனசு வச்சா இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம்னு எதுவும் கிடையாது. இந்த அமிர்தா எதிரிய சம்ஹாரம் பண்ற விஷயத்துல குறுக்க வர எந்த தடைய பத்தியும் கவலைப்பட மாட்டா. சூழ்ச்சி பண்றதுல என்ன மிஞ்சினவங்க கிடையாது. நான் முழுசா பழி தீர்த்துக்கணும்னா விஷ்ணு வீட்டுக்கு நான் மருமகளாகியே தீரணும், அர்ஜுன் பொண்டாட்டி ஆகியே தீரணும். இதுதான் என் வாழ்க்கை லட்சியம். என் வாழ்க்கையோட லட்சியம் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. என்னோட பாதை இப்போ தெளிவா இருக்கு. பரமேஸ்வரன் என் இலக்க காட்டிட்டான். ஆனா அந்த இலக்கை எப்படி அடையறதுன்னு தான் என்னோட அடுத்த கேள்வியே. அந்த கேள்விக்கும் கூடிய சீக்கிரம் நான் பதில கண்டுபிடிப்பேன். என்னுடைய இலக்க நான் அடைஞ்சே தீருவேன். அந்த குடும்பத்துல மருமகளா நான் போவேன்.